எல்லாம் போட்டா எல்லாம் தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பிள்ளைகளை பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த? எது திருடிட்டு வந்தனா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஐயோ, குழந்தை கழுத்துல படுத்த செயினை காணோங்க. திருநெல்வேலி தொகுதி பாஜக எம்எல்ஏவா நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரும் நம்ம பாஜக தலைவர் மாதிரி கொஞ்சம் விளம்பர விரியதான் வச்சுங்களேன். அதனாலதாங்க பாவம் சென்னை வெள்ளம் வந்த போது எப்படி நம்ம அண்ணாமலை போட் எடுத்து கிளம்பினாரோ, இப்படி கண்ணுக்களவு கூட தண்ணி இல்லாத இடத்துல கூட போட் எடுத்து போனார்லங்க. அதே மாதிரிதாங்க இப்ப திருநெல்வேலியில கண்ணுக்களவு கூட தண்ணியே கிடையாதுங்க. போனா செருப்பு தான் நினையும். அப்ப கூட செருப்பு நினைய கூடாது அப்படின்னு ஜேசிபில மாசம் வளம் வந்தாருங்க. அது மட்டுமா பாருங்க, சென்னை வெள்ளத்துல நம்ம அண்ணாமலை மூட்டையில வந்து காமெடி பண்ணாரு. பாரியா, அண்ணாமலை ஒரு மூட்டை தூக்கி தான் காமெடி பண்ணுவாரு. நான் 4 மாசம் குழந்தைய தூக்கி காமெடி பண்ணுவேன் அப்படின்னு 4 மாசம் குழந்தைய தூக்குறோன்னு ஒரு மிகப்பெரிய டிராமா போட்டிருக்காரு. இந்த டிராமா பார்த்து நெடுத்துங்களை பூரா என்னையா அது வழக்கமா வந்து அந்த காமெடி இந்த காமெடிமாங்க, இப்ப குழந்தை தூக்குற அப்படியே இறங்கிட்டீங்களா அப்படின்னு பிடிச்ச அந்த பாஜக எம்எல்ஏ ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதாங்க. இன்னைக்கு என்ன 2 எப்பவுமே குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, இந்த 3 பேர் தாங்க ஈஸி டார்கெட்டு. எதுக்கு நினைக்கிறீங்க? அவங்கள வச்சுதான் ஈஸி விளம்பரம் அடிக்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அடிக்கடி இந்த பேருந்து யாத்திரை போற பாத்தீங்களா, அப்ப பூரா நிறைய வயசான பாட்டிங்க பூரா வந்து அண்ணாமலை போற்றி புகழுவாங்க. எல்லாம் இதுக்குதான். அதனால பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கிளவி சைடு போனாங்கன்னா நான் குழந்தை சைடு போறேன்ப்பா அப்படின்னு நம்ம பாஜக நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி வரை மழை வெள்ளமா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல ஒரு குடும்பம் வந்து ரெஸ்கியூ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 4 மாசம் குழந்தையும் இருக்கு. ஆல்ரெடி காப்பாத்திட்டாங்க. இருந்தாலும் நான் தான் போய் காப்பாத்துவேன்ப்பா அப்படின்னு வாலண்டியரா போயிட்டு போன் கேமரா பூரா ஆன் பண்ணிட்டு நேரடியாக அந்த குழந்தைய காப்பாத்திருக்காரு. அந்த வீடியோ தாங்க இப்ப சோசியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதை பார்த்து நெட்டிசன்களை பூரா என்னையாது பாஜகனவே டிராமாவா தான் இருக்கும், இது உண்மையா இருக்குமா என்ன? அப்படிதான் என் சஞ்சய்னு ஒரு நபரை, ஒரு இந்துவை பைசல்னு மதம் மாத்தி அண்ணாமலை தான் முதலமைச்சர் வரைக்கும் கூ வச்சு வைப்பாங்க. அதனால இந்த டிராமாவா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் உண்மையாதான்ப்பா இருக்கும் சங்கிங்க ஒரு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையாவே இருந்தாலுமே கூடவும் நினைச்சு பாருங்களேன், சங்கிங்க மத்தியில குழந்தைலாம் காட்டினேன்னா குழந்தை காலக்கிற கொலுசு செயினை பூரா ஆட்டை போட்டு போயிருவாங்க. ஏன்னா சங்கிலோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்குது. அந்த மாதிரி திருட்டு போச்சா அப்படிங்கிற சம்பவம் 2 நாள் 3 நாள் கழிச்சுதாங்க நமக்கு தெரிய வரும். அந்த வகையில இந்த டிராமாங்கிறது இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பின்னாடிதான் தெரிய வரும் என்ன டிராமா போட்டிருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் நம்ம நயினார் நாகேந்திரன் கணுக்களில் கூட தண்ணி இல்லாத இடத்துல கூட ஜேசிபில டிராவல் பண்றது பாத்தீங்கன்னா 4 மாசம் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு டென்ட் அடிச்சு அது வீடியோ வைரல் ஆக்குறது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க திருநெல்வேலியில இவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அப்ப கன்னியாகுமரி ஒருத்தர் இருக்காரு எங்க எம்ஆர் காந்தி ஒரு எம்எல்ஏ, அவர் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்கோர் பண்றாரு. அப்பவே பாத்தீங்கன்னா உமாதேவிக்கே பாரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக செருப்பே போட நடக்கக்கூடிய மகா உத்தமருங்க அவரு, மகா புருஷன். அவர் இந்த மழை வெள்ளத்துல அப்படிங்க வெளியில வருவாரு, செருப்பு போடாம வந்தாருன்னா கல்லா புண்ணா போயிருமேங்க, அதனால வீட்டுக்குள்ளே பதுங்கிட்டு இருப்பாரு போல இருக்கு அப்படின்னு ஒரு ஓடிக்கிட்டு இருக்க. இல்லையா அப்படி நினைச்சீங்களா, நான் வெளியே வரமாரு அப்படின்னு வெளியே வந்திருக்காருங்க அவரு. அப்படி வெளியே வந்திருக்கிற எம்ஆர் காந்தி கன்னியாகுமரியில கலநிலவரங்களை விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா எம்ஆர் காந்திக்கு ஆல்ரெடி வெயில் அடிக்கல, ஒரே மேகமூட்டமா தான் இருக்கு. அப்ப கூட அவர் மேல கொஞ்சம் வெயில் கூட படக்கூடாதுங்கிறதுக்காக கொடையெல்லாம் முடிச்சு நிக்கிறாங்க. அது எப்படி பூமாதேவிக்கு கால் விடிய கூடாதுன்னு சொந்தமா செருப்பு போடாத நபருக்கு இன்னொருத்தர் கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இது எதுக்கு கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல வாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் எம்ஆர் காந்தி வந்து நயினார் நாகேந்திரால ஸ்கோர் பண்ண முடியலங்க. அவருக்குன்னு அரசியல் அறிவு வரணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நயினார் நிறைய வித்தையெல்லாம் காட்டி ஸ்கோர் பண்ண முடியும். அது கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்படி இந்த மழை வெள்ளத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பாஜக சங்கிங்க பூரா வேற ஒரு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்க, அது லோக்கல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் நேஷனல் லெவல்ல சங்கிங்க வேற ஒரு கூத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது 2024 தேர்தல் வரப்போகுது. அதுல பாஜக ஜெயிக்கிறதுக்கான ஒரே கீப் என்ன தெரியும் வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பெட்ரோல் விலை குறைக்க போறாங்களா, இல்ல டீசல் விலை குறைக்க போறாங்களா, இல்ல சிலிண்டர் விலை குறைக்க போறாங்களா, இல்ல நாட்டு முன்னாடி திட்டம் வச்சிருக்கான்னு யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. ராமர் கோயில் இருக்குது, ராமர் கோயில் ஒன்ன வச்சே போதுங்க, வட மாநிலத்துக்கு ஆட்சியை பிடிச்சிடலாம், ஓட்டை வாங்கிடலாம்ப்பா, கோயிலுக்கு பூஜை போட்டேன்னு வச்சுக்கலாம், நமக்கு ஓட்டை போட்டுறான்னு தான் பாஜக நம்பிக்கிட்டு இருக்கு. ஜனவரி மாசம் திறக்க வேற போறாங்களாம் கோயில. அந்த 3 மாசத்துக்கு நடக்கிற பூஜையை வச்சு 2024 ஆட்சியை பிடிச்சாலும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த ராமர் கோயில் இப்படி இருக்கிற இடங்கிறது, ராமர் கோயிலுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, பாபர் மசூதி இருந்துச்சுங்க 500-600 வருஷமா. ஆனா சங்கி என்ன பண்ணாங்க, அரசியல் பண்ணணுங்கிறதுக்காகவே அதுதான் ராமர் பிறந்தோட நாங்க நம்புறோம் எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடணும்ப்பா, நாளை பண்ண யார் வீட்டுல வந்தாலும் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்க தாத்தா குடியிருந்த வீடுன்னு சொல்லி வாங்கிக்கலாம். அந்த மாதிரிதாங்க அந்த பாபர் மசூதி இடிக்கிறேன்னு சங்கியை பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது முக்கிய ஆளா இருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அத்வானி, பாஜக இருக்கிற அத்வானி, மனோகர் ஜோஷின்னு சில பேர் முக்கிய ஆட்களா இருந்தாங்க.
அசம ரத யாத்திரை போறங்கிற பேர்ல 1990 காலகட்டத்திலே குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா, ஆந்திரா, பீகார் வரைக்கும் போனாங்க. அப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் சிஎம்மா இருந்தாருங்க. இனே அது ரத யாத்திரை போய் கலவரமா தூண்டுற அப்படின்னு அத்தோனி அரெஸ்ட் பண்ணி விட்டாரு. உடனே சைய போற ஆத்தி பீகார் பக்கமா டேஞ்சர் போல இருக்கு, சரி நம்ம அயோத்தி பக்கமே போலாம் அப்படின்னு உத்தரப்பிரதேச அயோத்திக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க சிஎம்ஆ இருக்காருன்னா இப்ப அகிலேஷ் யாதவ் இருக்காரு, அவர் அப்பாவான முலாயம் சிங் யாதவ் சிஎம்ஆ இருக்காரு. என்னையா அது அங்க அத்துமணி அரசு பண்ணி இங்க சையில அரசு பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே சைய மிகப்பெரிய கலவரம் பண்ணி பாபர் மசூதி இடிச்சு விட்டாங்க. சொல்ல போனா மிகப்பெரிய துயர சம்பவங்க அந்த நாள். சொல்ல போனா ஒரு கேஸ் இப்ப வரைக்கும் நடந்துபட்டு கடைசியா இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்க கோயில் கட்டடப்பா அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றமே கொடுத்துருச்சு. அதனால ராமர் கோயில் கட்டி முடிக்க போறேன்னு வச்சுங்களேன். சரி இப்ப நடக்குது முடிஞ்சிருச்சு, ஏதாவது தெரிஞ்ச வர்றாங்கன்னு யோசிக்கலாம். ஆனா இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்காக பாபர் மசூதி இடிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்த நம்ம அத்வானி இருக்காருலங்க, அவர் தான் மெயின் ஆளு, நம்பர் 1 A1. அப்படிப்பட்ட ஆளையே இப்ப இருக்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பாஜக கூப்பிடலங்க. கோவில் நிர்வாகமே பாவங்க, அவருக்கு வயசாயிருச்சு, அவரெல்லாம் இதுக்குங்க சிரமப்பட்டுன்னு கூப்பிடாம விட்டுருச்சு. நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் அடிக்கடி நிலாவுக்கு கூடவும் நம்ம ஜீதாங்க போயிருந்தாரு, அத்வானி அப்பவும் கூப்பிடல. ரொம்ப நாளாவே அத்வானி பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டு தாங்க வராரு. ஏன்னா அவர் வந்து நம்ம ஜியோட போட்டி வந்துடக்கூடாது இல்ல, எப்பவுமே ஜி பேர் தாங்க மேல இருக்கணும். நம்ம ஜிக்கு எப்பவுமே என்ன, கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இள வீடா இருந்தா அப்படிங்கிற கொள்கையோட இருக்கிறவங்க. அதனால எதுக்கு நமக்கு அத்வானியோட தொல்லை, என் பேர் மட்டுமே இருக்கட்டும்ங்கிற பேர்ல அத்வானி பேரை புறக்கணிச்சிட்டாரு. என்ன அர்த்தம்? உன்னை அப்பனாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? அதை பார்த்த சங்கிகளுக்கு, மூத்த சங்கிகளுக்கே கொஞ்சம் என்னையா அது இதுல நியாயமான்னு இருக்குது. ஆனா இளம் சங்கிகளுக்கு அந்த வரலாறுலாம் தெரியாதுல்ல. நம்ம ஜீதா வருவாரு, ஜீதா அடுத்த ராமாவதாரம், அவர் தான் ராமர் கோயில் திறந்து வச்சுட்டு அடுத்த ராமாவதாரம் அடுத்து ஆட்சியை பிடிக்க போறாருன்னு கூவிட்டு இருப்பாங்க. அதாவது லோக்கல் லெவலில் நம்ம சங்கிங்க வெறும் குழந்தைய வச்சா கபடி பண்ணுவாங்க, நேஷனல் லெவல்ல ராமர் கோயில வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளை நீ? ஐயோ வெள்ளை அடிச்சிட்டீங்களா, வாங்க ஓடிடுவோம். ஓடிரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.